வணக்கம் நண்பா. இப்ப நீங்க பார்க்குற வீடியோ பழைய பாம்பன் பாலம் வெட்டுறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ, அதில கூட எல்லாருமே நிப்பாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு வந்திருந்தாங்கன்னா, அந்த பழைய பாலத்த வந்து செக் பண்றதுக்காக. ஸோ, எப்படி வந்து டிஸ்மேண்ட்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ, இப்போதைக்கு நம்ம ரீசென்ட்டா பழைய பாலம் வெட்டுறது வந்து வீடியோஸ் போடணும். அதிலேயே நான் சொல்லியிருந்தேன் மீனவர்களுக்கு வந்து வெட்டின பிறகு எவ்வளவு அ ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்ட்டு. ஸோ, அதுக்கு இந்த வீடியோ வந்து உதாரணமா இருக்கும். சரிங்களா நண்பா? ஸோ, ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே புரியும். ஏன்னா, பாலம் இருக்கம்போது, அந்த போட்டு இப்போதைக்கு இந்த பாலத்த கடக்கும்போது எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளவு பயத்தோட கடக்குறாங்க அப்படின்னு சொல்றத பாருங்க. அதுக்காக நான் வெட்னத வந்து கரெக்ட்டுன்னு சொல்லல. பட் இருந்தாலும் மீனவர்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. ஏன்னா ரீசென்ட்டா நம்ம பழைய பாம்பன் பாலம் டிஸ்மேண்ட்லிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதிலேயே சொல்லியிருந்தேன். இந்த மாரி வெட்டி எடுத்தனால, இப்போதைக்கு மீனவர்கள் கொஞ்சம் ஈஸியா வந்து கிராஸ் பண்ணி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்கு இந்த வீடியோ வந்து உதாரணமா இருக்கும். இப்படிதான் பின்னாடி கூடி சில பேருக்கு தெரியும். நம்மளோட வல்லம் வந்து கடக்குமா, கடக்காதா அப்படின்னு சொல்ட்டு. அதுக்காக பேக்வேர்ட்லயே வந்து அவங்க கடப்பாங்க. எதுக்குன்னா, ஃப்ரண்ட் வந்து எப்போதுமே தூக்கியே இருக்கும். பின்னாடி மட்டும் தான் கொஞ்சம் அமுங்கி இருக்கும். இன்கேஸ் பின்னாடியே முட்டுற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, உடனே முன்னாடி கியர போட்டு மறுபடியுமே மூவ் ஆகி போயிருவாங்க முன்னாடி. சரிங்களா? ஸோ, அந்த ஒரு ரீசனுக்காக தான் பின்னாடி வர்றாங்க. ஸோ, பின்னாடி வரும்போது அத எவ்வளவு பயத்தோட கிராஸ் பண்ணி, அவங்க மேலேயே இடிச்சிருமோ அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பயத்தில கிராஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றத வந்து பாருங்க. ஸோ, பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ, பழைய பாலம் இருக்கும்போது அவ்வளோ ஈஸியா வந்து பெரிய படகுகள்னால கடக்க முடியாது அப்படின்னு சொல்ட்டு. ஸோ, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க நண்பா.